நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சம் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த கெமிக்கல் கலந்த ஆயிலை வந்து நாம் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிற சோப்பில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் உங்களுக்கு கஸ்டமர் வந்து கேட்குறாங்கங்கிற பட்சத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எசென்ஷியல் ஆயிலே வந்து ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லே போதும் அப்படின்னா அதையவே விட்டுருங்க. இவ்வளோதான் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் பற்றி இவ்வளோதான். இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதேமாரி ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறதும் வந்து இதுதான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 70 கிராம்லேருந்து சோப் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 70 கிராம் வந்து ஒரு 50 ருபீஸ் 60 தான் வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து வச்சுருப்பீங்க. அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஷாப்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீட்ரூட் சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு 70 கிராம் சோப்பு அப்படின்னு போட்டு ஒரு 50 ருபீஸ்க்கு வைக்கிறீங்கன்னா அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே கோல்ட் ப்ராசஸ் சோப்பு வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் எவ்வளோ நேச்சுரல்னு சொன்னாலுமே அதை வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் சோப்பை வந்து எப்படியும் ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே தான் நம்ம சேல் பண்ண முடியும். அந்த சோப்பை வச்சுருந்தீங்கன்னா அதை யாருமே வாங்க மாட்டாங்க. நல்ல நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் ஆன்லைன்லாம் சேல் பண்ணிக்கலாம். பட் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறது எது அப்படின்னா மெல்ட் அண்ட் போர் தான் ஈஸியாக மூவ் ஆகுது. நார்மலாக நம்ம சைடில் இருக்கிறவங்க, நம்ம வெளியில் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஷாப்பில் குட்டி குட்டி ஷாப்பில் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து மெல்ட் அண்ட் போர் தான் ஈஸியாக வந்து மூவ் ஆகுது. அண்ட் அது மெல்ட் அண்ட் போர் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் சோப் செய்ய ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மெல்ட் அண்ட் போர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதும். அதுக்கு மேலே கோல்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா மெல்ட் அண்ட் போர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அதை அன்மோல்டு பண்ணிவிட்டு உடனே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இருக்காது. சொன்ன மாதிரி மெல்ட் அண்ட் போர் பற்றி ஒரு டீட்டெயில் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்கறதுனாலும் அந்த நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இது வந்து மெல்ட் அண்ட் போரில் டிஸ்அட்வான்டேஜ்னால் என்ன அப்படின்னா, அது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிரும், சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஒரு 20 to 25 டேஸ்லேயே வந்து கரைஞ்சிரும். அதுதான் இதில் பெரிய மைனஸே. அதனாலேயே வந்து மெல்ட் அண்ட் போர் வந்து நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறவங்க வந்து மெல்ட் அண்ட் போரை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது சீக்கிரம் கரைஞ்சிரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் சோப் கிடையாது, ஆர்கானிக் சோப். நான் சொன்ன மாதிரி ஏன்னா அந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக சம் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் அந்த பேஸை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அதில் வந்து நமக்கு தேவையான ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில், ஃப்ளேவர் ஆட் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக பண்ணணுன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் தான், அதுதான் வந்து பெஸ்ட்டு. பட் இது வந்து ஆர்கானிக் சோப்னு நீங்கள் சொல்லிக்கலாம். மார்க்கெட்லலாம் சேல் பண்ணுற சோப்புக்கு இந்த மெல்ட் அண்ட் போர் வந்து எவ்வளவோ பரவாயில்ல, உங்களுக்கு சீக்கிரமாக கூட ரிசல்ட்டு தெரிய வாய்ப்பு இருக்குது. இது அதனால் நீங்கள் இந்த சோப்பை வந்து தாராளமாக பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. கெமிக்கல்லாம் கலந்துருக்கு, அதனால் இது வந்து ஒரு நல்ல சோப் இல்லையோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். மெல்ட் அண்ட் போர் வந்து ரொம்பவே நல்ல சோப் தான், எந்த பாதிப்பும் உங்களுக்கு கொடுக்காது. பட் வந்து இந்த நேச்சுரல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கிடையாது, ஆர்கானிக் சோப் இது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சோப் மட்டுமே வந்து உங்களோட ஃபுல் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணாது. அதையும் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடுறீங்க, ஜெல் மாதிரி போடுறீங்க, இல்லை சீரம் மாதிரி போடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஸ்டே ஆகும். சோப் வந்து நம்ம போட்ட உடனே வாஷ் பண்ணிடுவோம், வாஷபிள் ப்ராடக்ட்டு தான். அதனால் வந்து பெனிஃபிட் வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கு, ஜெல்லு, சீரம் இந்த மாதிரி ஆயிலெலாம் வாங்கி யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டு வந்து உடனே பார்க்கலாம். பட் ஒரே ஒரு சோப்பு மட்டுமே உங்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணும். எல்லா வீடியோலையும் நான் இதை தான் சொல்லுவேன். எந்த வீடியோலையுமே இந்த சோப் மட்டும் வாங்கி போட்டு பாருங்கள், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் நான் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணும். உங்களுக்கு அப்படியே போகணுன்னாலுமே நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் பாருங்கள், ஃபேஸ் பேக் இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெல்ட் அண்ட் போர் வந்து வேறு, கோல்ட் ப்ராசஸ் வந்து வேறு. இது ரெண்டுமே வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸ் வேணால் ஒன்றா இருக்கலாம், பட் வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படின்னா கோல்ட் ப்ராசஸ், ஆர்கானிக் சோப் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெல்ட் அண்ட் போர். இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மோல்டெல்லாம் வந்து நீங்கள்
இந்த மாதிரி மோல்டெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோல்டெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து 100 கிராம்ஸ்க்கு இருக்குது. இது வந்து உங்களுக்கு 70லேருந்து 80 கிராம்ஸ்க்கு இந்த சோப் மேக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நிறைய வெரைட்டி வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சோப் மேக்கிங்குமே நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வந்து கலர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கலர்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக இருக்கிற கலர்ஸ் தான் வந்து நீங்கள் சோப் மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணணும். ஃபுட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் கிரேட் கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக விற்கிற கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி சோப் மேக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் கிரேட் கலர்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். வந்து நீங்கள் உங்களுக்கு கலராக சோப் வேணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி சோப்பில் வர ஒரிஜினல் கலரே உங்களுக்கு போதும். கலர் வேணும்னு கேட்குறாங்கன்னா மட்டும் நீங்கள் கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணுறது. இதில் தான் அந்த எல்லா சோப் மேக்கிங்க்கும் வந்து நம்ம அந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அதுக்குமே வந்து ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அந்த சோப் மேக்கிங் முடிச்சதுக்கப்புறமும் ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அது வந்து அந்த டஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும், சோப் மேக்கிங்கில் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வரும், மேலே வந்து ஒயிட் கேஸ்ட் மாதிரி ஆகும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஐபிஏ வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது மெயினாக உங்களுக்கு வேணும். இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். சோப் மேக்கிங்க்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸும் இதுவுமே வந்து இவ்வளோ தான். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்டு நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, நீங்கள் வந்து சோப் வந்து மேக் மட்டும் தான் பண்ணுறீங்களா, சேல் பண்ணுறீங்களான்னு. நாங்கள் வந்து சோப் வந்து சேலும் பண்ணிகிட்ருக்கோம். சோப் வந்து சேல் பண்ணிட்டும் இருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி சோப் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சோப் மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் வந்து வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்ட் ஸ்டாக்காகவுமே வந்து நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு சோப்ஸ் தான் வந்து இது எல்லாமே. மூவிங்காக இருக்கிறத வந்து என்கிட்ட எது அப்படின்னா மெல்டன் போல் தான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இது வந்து குப்பை மீன் சோப்பு. இது வந்து ஸ்கின் பிரைட்டனிங் சோப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, டொமேட்டோ, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே போட்டு இந்த ஸ்கின் பிரைட்டனிங் சோப் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து குப்பை மீனி நீம் மட்டும் போட்டு சோப் மேக்கிங் பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய சோப்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கோல்ட் ப்ராசஸ் சோப் வேணாலும் கேளுங்க, இருக்குது. அந்த மெல்டன் போர் சோப்பும் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே என்னோடய வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஃப்ரீயாக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். வீடியோவோட டைட்டிலே வந்து ஃப்ரீ சோப் மேக்கிங் கிளாஸ்ன்னு தான் போட்டிருப்பேன். இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தான், பட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக எல்லாம் புரிஞ்சிடும். நீங்கள் சோப் மேக்கிங் வந்து பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து போடுறேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ணி கேட்கறதுனாலும் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.